ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சிவராமனை மகேஷோட ஆளுங்க கடத்தி காரில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம வெற்றி மாசம் அந்த காருக்கு முன்னாடி பைக்கு நிப்பாட்டி அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டு சிவராமனை காப்பாற்றலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து சிவராமனுக்கு அவங்க ஒரு மயக்க ஊசி மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால அங்கே தள்ளாடிக்கிட்டே போவாங்க. நம்ம துளசியும் ஃபோன் அடிக்கிறத பார்த்து ஃபோன் எடுத்து லக்ஷ்மி கிட்ட பேசுவாங்க. அம்மா அம்மான்னு பேசிட்டு இருக்கும்போது சிவராமன் சொல்லுவாங்க, துளசி நீ அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் முருகனை தேடி அந்த சைடு போயிட்டு இருப்பாங்க. இந்த ட்ராக்ல அந்த ரவுடிங்க எல்லாம் முருகனோட கையை காலை கட்டி அப்படி ட்ராக்ல வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம சிவராமன் பார்த்துருவாரு. முருகனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி போவாங்க. நம்ம வெற்றி துளசி இவங்க 2 பேருமே அப்பா எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடை தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறத நம்ம வெற்றி துளசி 2 பேருமே கவனிச்சிருவாங்க. சீக்கிரம் அப்பாவும் முருகனும் அந்த ட்ராக்ல தான் இருக்காங்க, சீக்கிரம் அவங்கள போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடி வருவாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ரவுடிங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு சிவராமன் முருகனை காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் நம்ம முருகனுக்கு ட்ராக்ல கால் மாட்டிட்டு இருக்கோம். நம்ம வெற்றி அதை பார்த்துருவாரு. இவங்க 2 பேருமே ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. அப்போ நம்ம சிவராமனால எதுவுமே செய்ய முடியாது. முருகா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பிடிச்சு இழுப்பாங்க. அப்போ முருகன் சொல்லுவாங்க, இல்லப்பா நான் வரமாட்டேன், நீங்க போங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட சிவராமன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருவாங்க. அப்படிலாம் சொல்லாதடா, வா என் கூட வான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம வெற்றி இவங்க 2 பேரும் மல்லு கட்டுறதை பார்த்துட்டு தூரத்துல ரெட் கலர் துணியை எடுத்துட்டு அந்த ட்ரெயின் முன்னாடி அப்படியே ஓடி வருவாங்க. நம்ம துளசி வெற்றியை எவ்வளவோ கத்துவாங்க, ஆனா அதை எதையுமே காதுல வாங்க மாட்டாரு வெற்றி. எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் முன்னாடி அந்த துணியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெயின் கரெக்டா வெற்றி முன்னாடி ஸ்டாப் ஆயிடும். நம்ம துளசியும் வெற்றி அப்படின்னு கத்துவாங்க. நம்ம வெற்றிக்கு எதுவும் ஆயிருக்காது. அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிற முருகனை வெற்றி சிவராமன் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து காப்பாத்திடுவாங்க. ஒரு வழியா முருகனை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. வெற்றி துளசி அவங்க 2 பேருமே கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு, அந்த ரவுடிங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மதம், எதனால அவங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க, முருகனை கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு முருகன் மேல என்ன வெறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவராமன் சொல்லுவாங்க, இப்போதைக்கு என்னால எந்த உண்மையுமே சொல்ல முடியாதுமா, ஆனா முருகனோட உயிருக்கு ஆபத்து, சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போயிருவோம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம துளசிக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு லக்ஷ்மி ரேவதி உங்க 2 பேருமே முருகனையும் சிவராமனையும் தேடி வந்துட்டு இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, பேசாம அத்தை நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லக்ஷ்மி சொல்லுவாங்க, நீ என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ, இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நம்மளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மகேஷ் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, பேசாம மகேஷ் மாப்பிள்ளைக்கு போனை போட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவோம் அப்படின்ட்டு மகேஷ்க்கு போன் பண்றாங்க. மகேஷும் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, மாப்பிள்ள இது மாதிரி மாமா எங்கேயோ போனாங்க, ஆனா இவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, முருகனையும் காணா, இவங்க 2 பேர் உயிருக்கு ஏதோ ஆபத்துங்கிற மாதிரியே எங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, சீரியத்தை நான் மாமாவுக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வச்சிடுறாரு. இந்த சைடு நம்ம வெற்றி துளசி 2 பேருமே முருகனையும் சிவராமனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ சிவராமனுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல. முருகன் கேக்குறாங்க, அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவராமன் சொல்றாங்க, உனக்கு எதுவும் ஆகலடா, அதுவே எனக்கு போதும்டா, எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவு நாளா நீ யாரை தேடிட்டு இருந்தியோ அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சிவராமன். இதை கேட்டதுமே முருகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா என்ன சொல்றீங்க, அப்பா அம்மாவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்குள்ள சிவராமன் மயங்கிடுறாங்க. சிவராமனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க மயக்கம் தெளிய வச்சுட்டு சிவராமன் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்போ சிவராமன் சொல்றாங்க, நான் முருகனோட அம்மாவை பார்த்தேன், முருகனோட அம்மா வேற எங்கேயும் இல்ல, மகேஷ் வீட்டுல தான் மகேஷ் முருகனோட அம்மாவை அடைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு துளசி பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க. என்னப்பா சொல்றீங்க, அப்ப அஞ்சலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சிவராமன் சொல்றாங்க, அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலமா, அஞ்சலியை காப்பாத்த போகணும் தான் நான் போனேன், ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா முருகனை நம்ம இப்ப பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க, அப்போ அஞ்சலியும் ஆபத்துல தானே இருக்கா, சீக்கிரம் அஞ்சலியை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ சிவராமன் துளசி கிட்ட சொல்றாங்க, துளசி நீ நினைக்கிற மாதிரி மகேஷ் லேஸ்பட்டவன் கிடையாதுமா, பாட்டி இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அந்த மகேஷ் தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம துளசிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னப்பா சொல்றீங்க, அப்படி என்னப்பா
மகேஷ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. மகேஷை பத்தின உண்மை எல்லாமே பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க பாட்டி அஞ்சலி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி அஞ்சலிய மகேஷ் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு தான் மகேஷ் வந்து இந்த மாதிரி அவங்கள கோமா நிலைக்கே அமுச்சிட்டான். அவங்க இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த மகேஷ் தான். அவன் ஒரு கொலகாரமா, அவன் ஒரு சைக்கோ. அவன் கையில போயிட்டு நம்ம அஞ்சலியை பிடிச்சி கொடுத்துட்டோமே நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பா அஞ்சலிக்கு எதுவுமே ஆகாது, அஞ்சலியை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அஞ்சலியை தேடி போயிடுறாங்க. அப்போ முருகன் கிட்ட சொல்றாங்க சிவராமன், நீ கவலைப்படாத முருகா, உன்னோட அம்மாவை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமாவே அவங்க கிட்ட உன்னை போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து முருகனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதை கேட்ட முருகனும் ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க, ஒரு பக்கம் அஞ்சலியை நினைச்சு கவலைப்படுறாங்க. நானும் போயிட்டு அஞ்சலியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிவராமன் சொல்றாங்க, நீ எங்கேயும் போகாத, இப்போ நீ வெளியில போனாலே உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வீட்டிலே இருக்க வைக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி ரேவதி இவங்க 2 பேருமே வராங்க. லக்ஷ்மிக்கு ரேவதிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சிவராமன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு லக்ஷ்மி வந்து ரொம்பவே பதறி போய் கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ துளசி சொல்றாங்க, இங்க என்னென்னமோ நடந்துருச்சுமா, நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு போலனா இன்னொரு 2 பேரையும் நாங்க உயிரோடவே பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, எங்களுக்கு இங்க அறிகுறி காட்டுச்சுமா, ரேவதி வந்து குங்குமத்தை தலையில வைக்க போகும்போது அந்த குங்குமமே கீழே விழுந்துருச்சு, அதனால அவ ரொம்ப பயந்துட்டே இருந்தா, எங்க முருகனுக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்து அவ சொல்லிக்கிட்டே இருந்தா, அதே மாதிரியே நீயும் சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட லக்ஷ்மி கேக்குறாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, அந்த மகேஷ் தாமா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மிக்கு தூக்கி வரி போட்டுச்சு. என்னம்மா சொல்ற, மகேஷா, மகேஷ் தம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவராமன் சொல்றாங்க, அவன் ஒரு கொலகாரன் லக்ஷ்மி, அவன் கையில போயிட்டு நம்ம பொண்ணை பிடிச்சு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்டதுமே லக்ஷ்மிக்கு ஷாக்கு மேல ஷாக்கு. இப்பதான் நம்ம பசங்க வீட்டை விட்டு போனாங்க, இப்ப என்னன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, எதுக்கு கடவுள் இப்படி நம்மள சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிவராமன் சொல்றாங்க, நீ எதுக்காக லக்ஷ்மி அழுகுற, நீ ஃபீல் பண்ணாத, இப்பயாவது அவனோட குணம் என்னன்றது தெரிஞ்சிச்சு, நம்ம அஞ்சலியை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும், அஞ்சலியோட உயிருக்கே இப்ப ஆபத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. இந்த சைடு நம்ம வெற்றி வந்து அஞ்சலியை தேடி போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, வீட்டுல யாருமே இல்ல. எவ்வளவோ குரல் கொடுத்து பாக்குறாங்க, ஆனா வீட்டுல எந்த ஒரு சவுண்டுமே இல்ல, யாரும் இருக்கிறதுக்கு தடயமும் இல்ல. அதனால நம்ம வெற்றிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம அஞ்சலியை காணோம், அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா அஞ்சலியை தேடிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி. இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து அஞ்சலியை கடத்தி வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, நானும் போனா போட்டோம், நம்ம விரும்பின பொண்ணாச்சு, நம்ம ஒய்ஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தா என்னைய கொலகாரனா பார்க்கணும்னே நீ ஆசைப்படுறல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பேசுறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, சீ, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ மகேஷ் கேக்குறாங்க, என்ன அஞ்சலி, உனக்கு மட்டும் இந்த உண்மையெல்லாம் தெரியாம இருந்திருந்தா என் மேல நீ எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்ப, இந்த உண்மையெல்லாம் தெரிய போய் தானே நீ என்னை வெறுக்கவே ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல, இதை கேட்ட அஞ்சலி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாரு மகேஷ், இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, ஒழுங்கா அந்த அம்மாவை எங்க கொண்டு போய் சேர்க்கிறோமோ அங்க கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, என்ன இத்தனை வருஷமா அதுக்குதான் கஷ்டப்பட்டு அவங்கள கட்டி போட்டு வச்சு பாதுகாத்துட்டு இருந்தனா, எனக்கு தெரியாது எதை எப்படி பண்ணணும்னு, நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இனிமேட்டு நீ இங்கதான் இருக்க வேண்டியதா இருக்கும், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா கண்டிப்பா என்னை பத்தின விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவ, அதுக்கப்புறம் எல்லாரும் உண்மையை கண்டுபிடிச்சு இந்த மகேஷ் வந்து கொலகாரன் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கணும் தானே அஞ்சலி நீ ஆசைப்படுற, ஆனா நீ ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது, நீ இப்படியே இந்த ரூம்லயே இரு, கடைசி வரைக்கும் நான் உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மகேஷ வந்து ஸ்டார்டிங்ல பயங்கர நல்லவனா காமிச்சாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த மகேஷ் வந்து ஓரளவுக்கு கெட்டவனா இருப்பான்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இவன் பயங்கரமான கொலகாரனா இருப்பான் போலயே. இன்னும் அந்த முருகனோட அம்மா மகேஷ பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாதான் அவன் என்னென்ன கொலை, என்னென்ன தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணியிருக்கான்றது வெளியில வரும். அது மட்டும் இல்லாம சொத்துக்காக முருகனோட அம்மாவை ஒரே ரூம்ல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கு கண்டிப்பா மகேஷ்க்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த சொத்து எல்லாமே முருகன் கைக்கு போய் சேரணும். அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். பாவம் இப்ப அஞ்சலியோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அஞ்சலி வந்து எப்படியாவது மகேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. ஆனா மகேஷோட ஆளுங்க எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி மகேஷ் கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. அஞ்சலியை நம்ம வெற்றி காப்பாத்துவாங்களா, அப்படி இல்லைன்னா கவின் காப்பாத்துவாங்களா அப்படிங்கறத ஒரு
ட்விஸ்ட்டாவே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த சீரியல் முடிய போதான்னு கூட ஒரு டவுட்ல இருக்கேன். ஆனா, கன்னடத்துல இன்னும் இந்த சீரியல் வந்து ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா, ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த தமிழையும் கொண்டு போவாங்கன்னு நானும் நெனைக்கிறேன். நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு கவின் வீட்ல தான் ஸ்டே பண்ற மாரி கன்னடத்துல போயிட்டு இருக்கு. பட் தமிழ்ல எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.